கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிச்சத்தின் 3 நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரே வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அது யாக்கோபு 1வது அதிகாரம் 14வது வசனம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சரி, பல வேளைகளிலும் வாலிப பிள்ளைங்களாக இருக்கிறவங்க இல்லை முதியவர்களாக இருக்கட்டும், அவங்க நினைப்பாங்க, ஆண்டவர் என்னை இந்த சோதனைக்குள்ளே அனுமதிச்சிட்டாரு, இல்லாட்டி பிசாசு என்னை சோதிச்சுட்டான். ஆனால் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, நம்மளுடைய சுய இச்சையினால் இழுக்கப்படுகிறோம், அதற்கு பின்பாக சிக்கப்படுகிறோம். இதுதான் அதனுடைய பேட்டர்ன். அப்போ நம்ம டீல் பண்ண வேண்டியது எதைன்னா, பிசாசையோ வேற எதையும் இல்லை. எதை டீல் பண்ணணும்னா, நமக்குள்ள வளருகிற இச்சைகள். ஒன்றும் இல்லை, தெய்வத்தை அல்லாத காரியங்களில் எவ்வளவாய் நம்மளுடைய கவனம் செலுத்தப்படுகிறதோ, அது சாப்பாடாக இருக்கட்டும், இல்லாட்டி ஆபாசமான காரியங்களாக இருக்கட்டும், இல்லை உலகத்தில் இருக்கிற வேற வித பொருளாசையாக இருக்கட்டும், எவ்வளவாய் அதன் மேலே நம்மளுடைய நோக்கத்தையும் நம்மளுடைய நோட்டத்தையும் வைக்கிறோமோ, ஆட்டோமேட்டிக்காக அதனால நம்ம இழுக்கப்படுகிறோங்கிறத நம்ம புரியணும். அது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம் எதனால இழுக்கப்படுகிறோமோ அதற்கு சாப்பாடு போடக்கூடிய காரியத்தை மட்டும்தான் பிசாசு செய்கிறான். அதனால தான் அடுத்த வசனம் சொல்லுது, சிக்கப்படுகிறோம். முதல்ல இழுக்கப்படுகிறோம், அதுக்கு பிறகு தான் சிக்கப்படுகிறோம். ஒன்றும் இல்லை, ஏவாளினுடைய சினாரியோவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த அம்மா எடுத்த உடனே பிசாசு வந்து அவங்கள சோதிச்சு அவங்கள பாவத்துக்குள்ளே தள்ளிடலை. அந்த பல நாளாக அந்த பழத்தின் மேலே ஒரு இச்சை இருதயத்துக்குள்ளே டெவலப் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் பிசாசு பியூட்டிஃபுல்லாக வந்து அவங்கள சிக்க வைக்கிற காரியமாக என்ன செய்கிறாருன்னா, அந்த பழத்தை பற்றி அப்புறம் என்னவா ஆக போகிறீங்க அப்படின்னு ஒரு சூப்பராக ஒரு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷனை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாவத்தில் விழுறாங்க. அப்போ நம்ம டீல் பண்ண வேண்டியது, நாம் என்ன நினைக்கிறோன்னா, பிசாசை விரட்டுறேன், இயேசுவின் ரத்தத்தை சொல்லி பிசாசை விரட்டுறேன், அதை செய்கிறேன். இல்லை, எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை விட அதிகமாய் நான் மோகம் வைக்கிற இல்லை நேசிக்கிற காரியங்கள் உள்ளே இருக்குன்னா, அதை டீல் பண்ணி முதல்ல அந்த இச்சையில் இழுக்கப்படாமல் இருக்கிறதுக்கு அந்த இச்சையை அழிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை யார் செய்ய முடியும்னா, பரிசுத்த ஆவியானவர் செய்ய முடியும். அப்போ அதிக நேரம் நீங்கள் எதுக்கு செலவு பண்ணுறீங்களோ அதனால நீங்கள் இழுக்கப்படுறீங்க. அப்போ தெய்வத்தோட நீங்கள் அதிக நேரம் செலவு பண்ணுறீங்கன்னா தெய்வத்தினுடைய அன்பினால் இழுக்கப்படுவீங்க. ஒரு நாளும் மாம்சமோ அதன் இச்சைகளோ உங்களை இழுத்து பாவத்துக்குள்ளே தள்ளாதபடிக்கு அவர் உங்களை காத்துக்கொள்வார். அதனால ஒரு நாளும் பாவத்துக்குள்ளே போகும் பொழுது இதை ஆண்டவர் அனுமதிச்சார்னு சொல்லிடாதீங்க, பிசாசு என்னை சோதிச்சுட்டான்னு சொல்லிடாதீங்க. நமக்குள்ளே இருக்கிற சொந்த இச்சை தான் இழுக்கப்பட்டு பிறகு சிக்கப்பட்டு அதுக்கு பின்பாக பாவத்துக்குள்ளாக நம்மளை தள்ளுகிறதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி. உங்களுடைய 3 நிமிஷத்திற்கு நன்றி. இது ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. I'll see you another video. Until the love, the grace and the protection of God be with us. Amen. God bless you.